கடவுள் தமிழ் வேந்தர் அவர்களே, கழக பொதுச் செயலாளர்களே, மாநில துணை பொதுச் செயலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு தயவுசெய்து கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க. இந்த கூட்டம் 1996ஆம் ஆண்டு தமிழ் வேந்தர் டாக்கர் அவர்கள் தமிழகம் முழுவதும் வேட்பாளரை நிறுத்துகின்ற பொழுது நம்மளுடைய தேவேந்திர பண்பாடு கழகத்தில் ஒரு இண்டோர் மீட்டிங் நடத்தினார்கள். அப்பொழுது இப்ப நம்ம எல்லோரும் திமுகவுக்கு எதிரி சொல்கிறார்கள். திமுகவுக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எப்போதும் எதிரி அல்ல, தோழமையாகத்தான் இருந்துள்ளோம். நீங்கள் எங்கள் எதிரியை நினைத்தால் அழிவு என்பது உங்களுக்கு தான் என்பதை புரிய வைத்துக் கொள்கிறோம். அதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் மட்டும் சொல்கிறோம். 96 நாங்கள் அனைத்து தொகுதியிலும் வேட்பாளர் போடும் பொழுது கடலாடி தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக மதிப்பிற்குரிய சூப்பர் தங்கவேல் அவர்கள் நிற்கும் பொழுது தலைவரிடம் வந்து, தலைவரே நீங்கள் வேட்பாளர் நிறுத்தினால் நாங்கள் தோற்று விடுவேன், எனவே நீங்கள் உங்கள் வேட்பாளரை வாபஸ் வாங்க சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் எங்கள் தலைவர் அவர்கள் அண்ணன் கணேஷ்பாண்டியன் அவர்களை கூறி, எப்பா நீ வேட்பாளர் நிற்க வேணாம், வாபஸ் வாங்கிக்க என்று சொல்லி வாபஸ் வாங்க வைத்தார். 1996 1991 முதுகுளம் சட்டமன்ற தொகுதியிலே நாங்கள் தலைவர் சுயேட்சையாக நின்று 2வது இடத்தில் வெற்றி பெற்றார். எல்லாரும் சொல்கிறார்கள் 2016 கருணாசிடம் பணம் வாங்கி கொண்டு வேட்பாளராக நிற்கிறார் என்று சொல்கிறார். அது அல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை ஏமாற்றியது, சீட்டு தரம் என்று சொல்லி கடைசி வரைக்கும் எங்களுக்கு சீட்டு தராமல் ஒதுங்கின ஒரே காரணத்திற்காகத்தான் நாங்கள் திருவாரூரை சட்டமன்றத்தில் நின்று திமுகவுடைய தோல்வியை உறுதி செய்தோம். அதுபோல 2011 நாங்கள் தலைவர்கள் சிறையிலிருந்து வெளியில் வந்தவுடன் மூக அழகிரி தலைவரிடம் பேசுகிறார்கள், உங்களுக்கு சீட்டை தந்தால் மக்கள் அதிருப்தியா இருக்கு, எனவே நாங்கள் உங்களுக்கு ஏதாவது தருகிறோம், நீங்கள் வந்து நிற்க வேண்டாம் என்று சொல்கிறார். உன்னை நீ நிறுத்தின வேட்பாளரை தோற்கடிப்பேன் சொல்லி 2011 முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நின்று அந்த இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி கண்டது. அதுபோல எங்கள் தலைவர் அவர்கள் சிறையில் இருக்கும் பொழுது 2006ஆம் ஆண்டு பொதுச் செயலாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பரப்புரை செய்தார்கள். எங்களுக்கு மதிய உணவு கொடுக்கும் போது மணி 5, அந்த அளவுக்கு நாங்கள் உழைத்ததற்கு எங்களுக்கு எந்த ஊதியம் கிடைக்கவில்லை. அதுபோல 2009ஆம் ஆண்டு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சீட்டு கேட்டோம். ஏன்னா நாங்கள் 2006 சட்டமன்றத்தில் உழைத்திருக்கோம், உங்களுக்காக எங்கள் தலைவர்கள் சிறையில் இருக்கிறார்கள், சீட்டு கொடுங்கள் என்று கேட்டோம். அப்போதும் கொடுக்க மறுத்து விட்டார்கள். அப்போது நாங்கள் சுயேட்சையாக நாங்கள் நின்று பெருவாரியான வாக்குகள் வாங்கினோம். எப்போ பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கழகத்தை ஒழிக்க நினைக்கலாம், நீங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதுபோல 2009 இன்னைக்கும் சொல்கிறேன், தியாகி இம்மானுவேல் சேனுடைய கல்லறையை எழுப்பியது நாங்கள் கட்டவில்லை, தலைவர் அரசை பணியை வச்சு கட்ட வைத்தார். 1986ஆம் ஆண்டு அந்த கல்லறையில் மண்ணால் ஈர்க்கப்பட்டது, ஒரு சிலுவை இருந்தது. அந்த சிலுவையை தலைவர் அவர்கள் சுட்டுப்பெண்ண வரும்பொழுது உடைத்து தள்ளிவிட்டார்கள். உடைத்து தள்ளியவுடன் மாலை கூட சென்றவர் திரும்பி வந்து சாலை மறியல் பண்ணி கலெக்டர் ஸ்பாட்டுக்கு வர சொல்லி, நான் சொல்வது 1986. ஆனால் இன்றைக்கு இந்த சமூகத்தை வைத்துக்கிட்டு யாரோ வசைப்படுகிறார்கள், யாரோ நான் தான் தலைவருங்காக பேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் சொல்லுவாங்க, தலைவன் கிடையாது. இந்த சமூகத்துக்காக உழைத்த தலைவர் யார் என்று சிந்தித்து பாருங்கள். இன்று சொல்கிறேன், 2009 எங்கள் பொதுச்செயலாளர்கள் இந்த பார்லிமெண்டில் நிற்கும் பொழுது கூட தியாகி இம்மானுவேல் சேனுடைய மகளும் பேரனும் எங்களுக்கு எதிர்ப்பாக கிராம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வேலை செய்தார்கள். எங்கள் தலைவர் அதையெல்லாம் மறக்கவில்லை. தியாகி இம்மானுவேல் மகள் இறந்தவுடன், எப்பா இந்த மாதிரி இறந்துட்டாங்களா, நான் உடனே கேரத்துக்கு வரேன் என்று சொல்லி அந்த கேரத்துக்கு வந்தவர். இங்கு எந்த நல்ல துக்க நிகழ்ச்சிக்கு எங்கள் தலைவர் வராத ஊர் உண்டா? இதே போல 1996ஆம் ஆண்டு ஒரு சிலர் சொல்லுவார்கள், ஆமா உங்க தலைவர் தோக்குறதுல இட்டு சொல்லுங்க அப்படிங்காங்க. தோக்கத்தான் செய்வாங்க. ஏன் 1996 காவனூர் உள்ள உடையாள் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய கம்மாயிலிருந்து வயக்காட்டுக்கு தண்ணி பாய்ச்சி விடலை. அப்போது தலைவர் அவர்கள் தானே முன்னின்று, ஒன்னு கம்மாயை திறந்து வயக்காட்டுக்கு தண்ணீரை விடுகிறீர்களா, நான் திறந்து விடா என்றார். அப்போ அந்த நம்ம சமுதாயத்துக்காக உழைத்ததற்காக இன்னைக்கு காவலூர் இருப்பீங்க. அந்த சமூகம் தலைவருக்கு எதிர்ப்பானிக்கு எங்க போய் நின்றால் அந்த சமூகம் 1996 ஒரு இப்படி பண்ணவர் என்று சொல்றார்கள். அதுபோல இந்த பக்கத்தில் உள்ளது 8 சிறிகரம் முதுகுளத்தூர், அந்த ஊர்ல வந்து ஒரு குடிதண்ணி ஊரணி, பொதுவான ஊரணி, அந்த ஊரணியில தண்ணீருக்கு விடலை நம்மளை. தலைவர் அவர்கள் சட்டையை கலட்டி குளிப்பேன் என்று அன்று அந்த போராட்டத்துக்கு சென்றார். அன்னைக்கே ஆடியோடம் கூப்பிட்டு தனியாக ஒரு ஊரணி கட்டுகின்ற கதை, இப்படியெல்லாம் செய்த தலைவர் இன்று வந்து தவறான
சித்திரிப்புடன் பேசிக்கொண்டீர்களே, இது நியாயமா? இந்த ஊரில் இந்த தமிழகத்தில் யாருக்கு மறைக்க ஜாதியை மறைத்தவருக்கும் தந்தையை மறைப்பவருக்கும் மட்டும்தான், தந்தையை மாற்றுவதற்கு மட்டும்தான் இங்கு வந்து வேலை செய்கிறார்கள். இன்னும் சொல்றேன், இந்த தலைவன் ஒருவர் இந்த உலகத்தில் இல்லை என்றால் இந்த சமூகமே அழிந்துவிடும். இப்ப இல்ல, எப்போதும் சொல்றேன், இருக்கும்போதே ஒரு தலைவனுடைய பெருமை யாருக்கும் தெரியாது. இறந்ததுக்கு அப்புறம் சிந்திப்பீர்கள், ஆகா இப்படி ஒரு கடவுள் இருந்தாரே, மனித கடவுள், அந்த கடவுள் இல்லாத நம்மளுக்கு கிராமங்கள் தத்தளிக்குமே என்று சொல்வீர்கள். இதுதான் உண்மை. நீங்க சொல்றீங்க, இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் எத்தனை ஊர்ல செருப்பு போட்டு நடக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. தூணில் தொண்ட முடியாமல் இடுப்பில் கட்டி நடந்த கிராமங்கள் இருக்கிறது, துண்டு கிளாஸ் போட கிராமங்களுக்கு. தலைவர் என்னைக்கு இந்த பகுதியில் காலடித்து வைத்தாரோ அன்று முதல் இன்று வரை அது ஒழிக்கப்பட்டது. ஆனால் இன்னும் ஒரு சில கிராமங்கள் மட்டும் இருந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து சொல்கிறேன், இந்த சட்டமன்றத்தில் தலைவர் அவர்கள் நிற்பது உறுதி. இந்த கூட்டத்திற்கு வந்த அனைவரும் இன்று முதல் ஒவ்வொரு வீடாக சென்று வாக்குகளை கேளுங்கள். சின்னம் தாமதமாக அறிவிக்கப்படும். கூட்டம் வெறும் கூட்டமாக இருக்க வேண்டாம். இந்த கூட்டங்கள் அனைத்தும் அன்று தலைவர் அவர்கள் ஜாதிய தலைவராக பார்க்கப்பட்டார். இன்று அனைத்து சமுதாயம் போராடக்கூடிய தலைவராக இருக்கிறார். இன்று பார்த்தீங்கன்னா எல்லா நிகழ்வுக்கும் போகிறார், எல்லா சமூகத்துக்கும் உதவி செய்கிறார். அதனால தயவு செய்து இந்த தேர்தல் என்பது நம்மளுக்கு வாழ்வா சாவா என்ற தேர்தல். தயவு செய்து உங்களை ஒரு பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். இன்று முதல் இங்கு வந்த கூட்டத்தில் இருந்த ஒவ்வொருவரும் வேலை செய்தாலே நம்ம வெற்றி நிச்சயம் என்பதை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.